சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1.5 துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதோட வெங்காயமும் சேர்த்து அரைச்சிடலாம். இன்றைக்கி சிக்கன் குழம்பு குக்கரில் தான் செய்ய போகிறோம். சிக்கன் சூடுன்றதுனால நம்ம நல்லெண்ணெயில் தாளிச்சிக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, 4 கிராம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோடனே 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா இல்லாட்டி நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இது வதங்க தான் அதில் வாசம் நல்லா வரும். நல்லா வதங்கிடுச்சு. இதோட 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி 3 விசில் வச்சுக்கலாம். குக்கர் விசில் நிறுத்தியாச்சு. இதோட 3/4 மூடி தேங்காய் திருவி சோம்பு போட்டு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதோட கொதிக்க வச்சுக்கலாம். டேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க. பிடிச்சிருச்சு. இதில் மல்லித்தழையை போட்டு இறக்கிக்கலாம். சிக்கன் குழம்பு, டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு ரெடி.